டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நாம் ஆயுர்வேதத்தில் கூறப்பட்டுள்ள புற சிகிச்சைகள், எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். இன்றைக்கு ஆயுர்வேதம் பல நோய்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருக்குது. அதில் புற சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு நல்ல சிறப்பான சிகிச்சை. எந்தெந்த நோய்க்கு பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எடுத்துக்காட்டாக இன்றைக்கு ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், முட்டு வலி, முட்டு தேய்மானம் அப்படிங்கிற ஒரு நோய்க்காக ஆயுர்வேதத்தில் செய்கின்ற சிகிச்சைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சரி, மூட்டு வலி இதை 4 நிலைகளாக நம்ம பிரிக்கலாம். முதல் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, கடைசியில் 4ஆம் நிலை. முதல் நிலையில் அந்த நோயாளி நடக்கும் பொழுது லேசான வலி இருக்கலாம், அல்லது உராய்கின்ற தன்மை, ஒரு சத்தம் வரும் இருக்கலாம். 2வது நிலை, இந்த வலி சற்றே அதிகமாக இருக்கலாம், லேசான வீக்கம் இருக்கும், அவங்க ஓய்வெடுத்தாங்கன்னா சரியாக போயிடும். 3வது நிலையில் வீக்கம் அதிகமாக இருக்கும், ரிஜிடிட்டி அப்படின்னு சொல்கிற அந்த இறுக்கம் அதிகமாக இருக்கும். 4வது நிலை, முட்டிகள் வளைந்து விடும். இந்த முதல் 3 நிலைகளில் ஆயுர்வேத சிகிச்சைகள் ரொம்ப நல்ல பலனை கொடுக்குது. என்னென்ன சிகிச்சைகள் பார்க்கலாம். முதல்ல அந்த நோயாளிக்கு எப்படி இருக்கலாம், காலில் வீக்கம் இருக்கலாம். வீக்கம் இருக்கும் பொழுது நம்ம செய்கின்ற சிகிச்சை பேர் பத்து போடுதல், உப்பநாகம், லேப்பம் அப்படின்னு சொல்லுவோம். மூலிகை மருந்துகளை ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கி அந்த வீக்கமான பகுதிகளில் தடவி அது ஓப்பனாகவும் விடலாம், அல்லது சில நேரங்களில் வீக்கம் அதிகமாக இருக்கும் பொழுது மூலிகை இலைகளை வச்சு கட்டி வைப்போம். இப்படி கட்டி வைக்கும் பொழுது அந்த வீக்கம் படிப்படியாக குறையும், வலியும் குறையும். சரி, சில நேரங்களில் அந்த வீக்கமானது ஒரு பகுதியில் இல்லாமல் ஒரு பகுதி முழுவதுமாக இருக்கும். எடுத்துக்காட்டாக முட்டியிலிருந்து கால் வரைக்கும் கூட சில பேருக்கு வீக்கம் இருக்கும். அப்போ அந்த பத்து போடுறதை தவிர்த்து மூலிகை கஷாயங்களை இளம் சூடாக முட்டியில் ஊற்றுவோம். இதற்கு பெயர் கஷாயதாரா அப்படின்னு சொல்வோம். இந்த மூலிகைகள் அவரவர் உடல் தன்மைக்கும் நோயின் தன்மைக்கும் ஏற்றவாறு மாறும். சரி, இப்போ வீக்கத்தை நம்ம குறைச்சிட்டோம். அடுத்தபடியாக என்ன செய்யணும், வாதம்னாலே வறட்சி, அந்த வறட்சியை போக்கக்கூடிய எண்ணெய் சிகிச்சைகளை நம்ம பண்ணணும். எண்ணெய் சிகிச்சைகள்லேயும் பல வகைகள் இருக்குது. முதலாவதாக அபியங்கம். அபியங்கம்னா எண்ணெய் தேய்த்து ஒத்தடம் கொடுத்துறது. அந்த எண்ணெயை முறையாக மசாஜ் செய்து, வீக்கம் இல்லாதப்ப தான் இதை செய்யணும். செய்யும் பொழுது அந்த வலி நன்றாக குறையும், அந்த தசைகளின் தளர்ச்சி நீங்கி இறுக்கம் நீங்கி அவர்களுக்கு ஒரு பலம் கிடைக்கும். அதன் பிறகு ஒத்தடம் கொடுக்கலாம். இந்த ஒத்தடத்திலையும் அந்தந்த நோயின் தன்மைக்கு ஏற்ற மாதிரி, சிம்டம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பல வகைகளாக நம்ம பிரிக்கிறோம். எடுத்துக்காட்டாக முதல்ல இலைக்கிழி, பத்திரப்போட்ல ஸ்வேதனம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவாங்க. மூலிகை இலைகளை ஒரு 5-6 வகையான இலைகளை வதக்கி ஒரு மூட்டையாக கட்டி அந்த வாதம் குறைக்கக்கூடிய எண்ணெயில் முக்கி மசாஜ் பண்ணுவாங்க. இதில் என்ன முக்கியம்னா ஒரே சீரான சூட்டில் பண்ணணும். அந்த சூட்டில் பண்ணும்பொழுது தான் அந்த வலி ரொம்ப நல்லா குறையும். சரி, இப்போ அந்த வலி இருக்குன்னு நம்ம பார்த்தோம். 2வதாக அவர்களுக்கு ரிஜிடிட்டின்னு சொல்கிற இறுக்கம் அதிகமாக இருக்கும்போது இதை சற்றே மாற்றி பொடிக்கிழி அப்படின்னு பயன்படுத்துவோம். மூலிகை பொடிகளை கொண்டு சிகிச்சை செய்வது. இதன் பிறகு சில பேர் காலில் அடிபட்டிருக்கும். அப்போ அந்த மூட்டையில் அந்த பொடிக்கு பதிலாக எலுமிச்சங்காயை நிறையா சேர்த்து செய்வோம். அதை நாரங்க கிழி அப்படிங்கிறது சொல்லலாம். கடைசியாக பார்த்தோம்னா இந்த வலி குறைஞ்சிருச்சு, வீக்கம் குறைஞ்சிருச்சு, அந்த முட்டிகளுக்கு சத்து கொடுக்கணும். அதற்கு நம்ம செய்யக்கூடிய கிழி தான் நவரக்கிழி அப்படின்னு சொல்லலாம். சாஷ்டிக பிண்ட ஸ்வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. மூலிகை கஷாயங்கள் நவரை அரிசியை பாலிலும் கஷாயத்திலும் வேக வைத்து மூட்டை கட்டி அந்த வலுவிழந்த முட்டிகளுக்கு சிகிச்சை செய்வோம். இப்படி இந்த சிகிச்சை மூலமாக அந்த முட்டியை சுற்றி இருக்கிற லிகமெண்ட்ஸும் தசைகளும் நன்றாக பலப்படும். கடைசியாக அவர்களுக்கு பிழிச்சல் அப்படிங்கிற ஒரு சிகிச்சை செய்வோம். இந்த சிகிச்சையில் மூலிகை எண்ணெயை ஒரே சீராக அந்த முட்டியில் ஊற்றுவோம். இதை மாற்று வரையில் ஜானுவஸ்தி அப்படின்னும் பண்ணலாம். இப்படி அந்தந்த நோயாளிக்கு ஏற்றவாறு அந்த சிகிச்சைகளை செய்யும் பொழுது அவர்களுடைய முட்டி வலி நன்றாக குறையும். கடைசியாக வஸ்தி சிகிச்சையும் இருக்குது. இது ஒரு முத்தாய்ப்பான சிகிச்சை, வாதத்தை நன்கு கண்ட்ரோல் பண்ணும். சரி, இந்த சிகிச்சைகள் வலி வந்தால் தான் பண்ணணுமானா, இந்த ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கிற நோய் வருவதற்கான காரணிகளை உடையவர்கள், எடுத்துக்காட்டாக மாதவிடாய் நின்றவர்கள், அதிக வேலைபளு இருக்கவங்க, உடல் பலம் குறைவாக இருக்கவங்க, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் இந்த புற சிகிச்சைகளை நம்ம செஞ்சுக்கும் பொழுது அந்த ஸ்டேஜ் 4க்கு போகாமல் அந்த வாத வியாதியை மிக நல்ல அளவில் கட்டுப்படுத்த முடியும். இதற்கு நல்ல உடற்பயிற்சியும் வாழ்க்கை முறை மாற்றமும் உணவு மாற்றமும் கூட அவசியமானதாக இருக்கும். சரி நேயர்களே, இன்றைக்கு
ஆயுர்வேதத்தில் சொல்லப்படுகின்ற புற சிகிச்சைகளை பற்றி தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாம். நன்றி.